இரும்பு போலவே வந்துட்டு கார்பனையும் நம்ம தான் வந்துட்டு ரொம்ப முன்னாடியிலேருந்து பயன்படுத்தியிருக்கோம். கிமு 6வது நூற்றாண்டிலேயே நம்ம வந்துட்டு கார்பன் நானோவெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. கார்பன் நானோ. ஓகே. ஆமாம், கார்பன் நானோ வந்துட்டு இந்த பானை ஓடுகளில் பயன்படுத்திருக்கோன்ற சான்று கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு இருக்க பொதுவான எண்களுக்கு பேர் வந்து அரபு எண்கள் கிடையாது, தமிழ் எண்கள் தான் அப்படின்னு நிறைய சான்றுகள் இருக்கு, நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. ஓகே. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இந்தியாவை வாஸ்கோட காமா கண்டுபிடித்தாருன்னு அவன் எழுதலாம், நம்ம எப்படி அதை படிக்க முடியும்? அப்போ வாஸ்கோட காமா கண்டுபிடிக்கிறது முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு இல்லையா? அப்போ கிரேக்கரும் ரோமானியரும் யார் கூட வர்த்தகம் பண்ணாங்க? பிரிட்டிஷ்க்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று பெருசாக கிடையாது. அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிடம் கடன் வாங்கிய எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஐரோப்பியர்கள் இங்கே வர்றப்போ இங்கே இருக்க இந்தியர்களுக்கு நம்ம வந்து சுரண்டப்படுறோங்கிற எண்ணம் ஏற்படாமல் இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அப்போ உங்களுக்கு கல்வி கொடுத்துட்டோம், நாகரிகம் கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக சில பொய்களை சொன்னாங்க. நாங்கள் தான் வந்துட்டு காலராக்கு வந்து மருந்து முதல்ல கொடுத்தோம். சரி, காலராவை யார் கொடுத்தா? ஆனால் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் பொற்கால ஆட்சி பண்ணாங்கன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பாடத்திட்டத்தில் எழுதிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிட்டுங்க. அதாவது இரும்பு முதல்ல தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வெளிக்கொண்டு வராங்க. இது மாதிரி அடுத்து இந்த ஒரு விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? தமிழர்களுடைய எண்முறை தொடர்பான ஆய்வுகள் நடக்கலை. ஏன்னா இப்போ தமிழ் அப்படின்னா எழுத்து பற்றி தான் நிறைய ஆய்வு நடந்திருக்கே தவிர எண் பற்றி நிறைய ஆய்வு நடக்கலை. ஓகே. தமிழ் எண்கள் பழமையானது, தமிழ் எண்களிடம் இருந்து தான் இன்னைக்கு வந்து அரபு எண்கள்னு சொல்லக்கூடிய எண்கள் பிறந்ததுங்கிறத பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரதராஜனார் வந்து அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையை மேற்கோள் காமிச்சு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. 2018 நான் எழுதின இன்னொரு நூலான வரலாற்றில் சில திருத்தங்கள்ங்கிற நூலில் அரபு எண்கள் தமிழ் எண்களேன்னு சொல்லி நானே ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு இருக்க பொதுவான எண்களுக்கு பேர் வந்து அரபு எண்கள் கிடையாது, தமிழ் எண்கள் தான் அப்படின்னு நிறைய சான்றுகள் இருக்கு, நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. ஓகே. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து அந்த இடத்த வந்துட்டு நமக்கு பெற்றுத்தரதுக்கான எந்த முயற்சியும் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் எடுக்கல. ஓகே. அப்படி எடுத்தாங்கன்னா இப்போ உலகம் முழுக்க எல்லா மக்களும் அந்த எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அது அவங்க வந்து தமிழ் எண்கள் அப்படின்னு சொல்றப்போ உலகம் முழுக்க தமிழர் அடையாளம் பத்தின ஒரு விழிப்புணர்வு வரும் இல்லைங்களா? இப்போ அதை பத்தின ஆய்வுகள் நடத்தப்படணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது போல இரும்பு போலவே வந்துட்டு கார்பனையும் நம்ம தான் வந்துட்டு ரொம்ப முன்னாடியிலேருந்து பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இப்போ இரும்புல பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்புன்றது வந்துட்டு ஒரு 1.7% சரியான கார்பன் இருந்துச்சுன்னா தான் துருப்பிடிக்காது. நான் பேசியிருப்பேன். இப்போ கார்பன் பற்றி நமக்கு அறிவு இல்லாமல் எப்படி நம்ம கார்பனை நிலைப்படுத்தி இருக்க முடியும் இல்லைங்களா? அது இருக்குது. அதே மாதிரி கீழடியில் கிடைச்ச இன்னொரு அகழாய்வு மாதிரியில் பார்த்தீங்கன்னா கிமு 6வது நூற்றாண்டிலேயே நம்ம வந்துட்டு கார்பன் நானோவெல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. கார்பன் நானோ. ஆமாம், கார்பன் நானோ வந்துட்டு இந்த பானை ஓடுகளில் பயன்படுத்திருக்கோன்ற சான்று கிடைச்சிருக்கு. இது தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் ஏற்கனவே வெளில வந்துட்டு. ஓகே. ஆனால் இதை வந்துட்டு எப்படி நம்ம மேலே கொண்டு போகிறது? கார்பன் வந்து தமிழர் பண்பாட்டில் எவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல இருந்தது. ஏன்னா இப்போ இந்த கார்பன் நானோ அதை பற்றின சில ஆய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா 1991 தான் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆமாம். நம்ம வந்துட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டில் அதை பயன்படுத்தியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிராஃபின் அப்படிங்கிற பொருள்லாம் இன்னைக்கு வந்து உலோக தொழில்நுட்பத்தினே எதிர்காலமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இரும்புனா ரொம்ப வலிமையானது தான், எடை அதிகமாக இருக்கும். இப்போ கிராஃபின், கிராஃபைட் அதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ எடை குறைவான இரும்பை விட வலிமையான பொருட்கள் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கார்பன் ஃபைபர் சைக்கிள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அது வந்து நாளைக்கு வளரப்போட தொழில்நுட்பம். இப்போவே நம்ம வந்துட்டு அந்த தொழில்நுட்பமும் நாங்கள் தான் வந்துட்டு முன்னோடியாக இருந்தோன்றதை சொன்னோம் அப்படின்னா தான் நமக்கு உலக அளவில் ஒரு மரியாதை கிடைக்கும். அப்போ தமிழ் இனத்துக்கு எந்தெந்த ஆய்வுகள்லாம் பண்ணால் உலக அளவில் வந்துட்டு ஒரு அறிமுகமும் மரியாதையும் கிடைக்குமோ அந்த ஆய்வுகள் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படலை. ஓகே. இப்போது சில அழுத்தத்தின் காரணமாக இந்த ஆண்டு தான் முதன்முறையாக இரும்புக்கான பெருமையை நம்ம வந்து பெற்றிருக்கோம். இன்னும் நம்ம அதில் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது, தொட வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. இது நீங்கள் சொல்கிறதுனால நான் இதை கேட்குறேன். இப்போ தமிழக அரசு இதில் அடுத்தடுத்து இதை வந்து ஆய்வுக்கு ஏற்கொள்ள அப்படின்னா திரும்பி நம்ம தப்பான ஒரு வரலாறை மட்டுமே ஏற்றுட்டு இருக்குமா? ஆமாம், உலகம் முழுக்கதும் இது தப்பான ஒரு வரலாறு தான். இல்லைங்க. இப்போ ஐரோப்பியர்கள் ஆட்சியில் நடந்த எல்லா நாடுகள்லையுமே இந்த வரலாற்று திருப்புன்றது நடந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ணுறது தான் சரிங்கிற மாதிரியான ஒரு பெரிய சுயமோகம் இருந்தது. அதன் காரணமாக அவங்க பார்வையில் இப்போ இந்தியாவை வாஸ்கோட காமா கண்டுபிடித்தாருன்னு அவன் எழுதலாம். ஆமாம். நம்ம எப்படி அதை படிக்க முடியும்? அப்போ வாஸ்கோட காமா கண்டுபிடிக்கிறது முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு இல்லையா? இல்லைங்களா? அப்போ கிரேக்கரும் ரோமானியரும் யார் கூட வர்த்தகம் பண்ணாங்க? அப்போ அவன் சொல்கிறத அப்படியே வாந்தி எடுக்கிறது நம்முடைய கல்வி முறை கிடையாது. நம்ம என்னன்னா அவன் பார்வையில் அவன் வரலாறு எழுதுகிறப்போ அதை மறுத்து நம்ம பார்வையில் நம்ம வரலாறு எழுதணும். ஓகே. பிரிட்டிஷோடைய எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே இருக்கிறதுனால மட்டுமே அந்த வரலாறு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இதுவும் ஒரு கற்பிதம் தான். பிரிட்டிஷ்க்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று பெருசாக கிடையாது. ஓகே. அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிடம் கடன் வாங்கிய எஜுகேஷன் சிஸ்டம் தான். பிரிட்டிஷ் கிட்டேருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு என்னென்ன வந்துச்சு அப்படின்னா
தண்டனை சட்டத்தை எழுதக்கூடிய மெக்காலேயை வச்சு தான் அவங்க வந்து கல்வி சட்டத்தை எழுதினாங்க. அதன் காரணமாக ஒரு சிறையில் குற்றவாளியை எப்படி நடத்துவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் நடத்துறதுக்கும் இருக்குது. ஒரு சிறையில் வந்துட்டு ஒரு கைதிக்கான அறை எப்படி வடிவமைக்கப்படுமோ அதே மாதிரி தான் வகுப்பறை வடிவமைக்கப்படுது. மெக்காலே கல்வி முறைக்கு முன்பாக ஆசிரியர்கள் மாணவர்களை வந்துட்டு பெரம்பு வச்சு தாக்குனாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மாணவர் அப்படின்னா இன்னும் சொல்ல மாணவருங்கிறத விட மான ஆக்கர் அப்படிங்கிறதா தமிழில் வந்துட்டு ஒரு சரியான சொல். மாண்பை ஆக்கிக்கிறதுக்காக வரக்கூடியவங்க அவங்க. ஓகே. இன்னும் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு. நம்ம வந்து நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீலம் பல்கலைக்கழகம் பற்றிலாம் பேசுகிறோம் இல்லைங்களா? இங்கே பல்கலைக்கழகங்கள் இருந்தப்போ இங்கிலாந்தில் பெருசாக கல்வி இருந்ததுன்றதுக்கு சான்று கிடையாது. இன்னொன்று இங்கே இருந்த பல்கலைக்கழகங்களை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு இலவச கல்வி. மாணவர்கள் வந்து ஒரு அரசனாகவே ஒரு மாணவர் இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு துறை மாதிரி தான் மாணவராக வர முடியும். அவர்கிட்ட கட்டணம் வாங்கி இவங்க நடத்தலை. அவரும் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். இப்படி வந்து அனைவருக்கும் பொதுவானதாக ஏழை மக்களுக்கானதாக இருந்த ஒரு கல்வி முறையை கட்டண கல்வி அப்படின்னு கொண்டு வந்தது ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயர் காலத்துக்கு பின்பாகத்தான் கல்விக்கு வந்து அதிக செலவாகிறது அப்படின்றது நம்ம ஊரில் வந்தது. இலவச கல்வின்றது அங்கே போச்சு. ஓகே, புரியுதுங்களா? இதெல்லாம் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஐரோப்பிய கல்வி முறைனா நான் என்ன கேட்குறேன், ஐரோப்பாவில் என்ன கல்வி முறை இருந்ததுன்னு நீங்கள் என்ன ஆய்வு பண்ணியிருக்கீங்க? ஐரோப்பாவில் வந்து என்னென்ன வகுப்புகள்லாம் எடுத்தாங்க, யார் யார் பொதுமக்கள் படித்தாங்கன்றதுக்கு அங்கே சான்று இருக்கா? அப்போ அந்த ஊரில் கல்வி முறை இருந்துச்சானே தெரியாமல் அந்த கல்வி முறை இங்கே வந்ததுன்னு எழுதுறது எவ்வளோ அப்பட்டமான ஒரு நிலைமை பாருங்கள். அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, ஐரோப்பியர்கள் இங்கே வர்றப்போ இங்கே இருக்க இந்தியர்களுக்கு நம்ம வந்து சுரண்டப்படுறோங்கிற எண்ணம் ஏற்படாமல் இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அப்போ உங்களுக்கு கல்வி கொடுத்துட்டோம், நாகரிகம் கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக சில பொய்களை சொன்னாங்க. அப்போ இந்த ஐரோப்பியர்களை சார்ந்து இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏவல்காரராக இருந்த ஒரு கும்பல் வந்துட்டு அவங்க சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு அறிவு வளர்ச்சி கிடையாது. ஒருத்தவன் அவன் ஆள வர்றதுக்கு வந்து ஒரு பொய் சொல்கிறான். அதான் அவன் போனதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவன் செருப்பை தலையில் வச்சு நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அப்போ அடிமைத்தனம் வந்து இன்னும் போகலைன்னு அர்த்தமே தவிர இது வந்துட்டு அறிவியல் வளர்ச்சியோ கல்வி வளர்ச்சியோ நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த மண்ணுக்குன்னு ஒரு அறிவு இருந்திருக்குல்ல, இந்த மண்ணுக்கு வந்துட்டு இரும்பு காலத்துக்குள்ளே உள்ளே போகிறப்போ அவன் வந்து இரும்பு காலத்துக்குள்ளே போகல. இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிட்டுங்க. ஆமாம், எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள். உனக்கு ஒரு பெருமை இருக்குது, அது அவனுக்கு இல்லை. அதை ஏற்றுக்கிறதுக்கு, உன்னுடைய பெருமையை நீ பேசுகிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, உன்னுடைய அரசாங்கம் அதை சொல்கிறதுக்கு, ஒரு அரசாங்கம் அதை சொல்லணும்னு நீ கேட்குறதுக்கு இவ்வளவு ஆண்டு நூற்றாண்டுகள் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே எப்படி நம்ம அதை பார்க்குறதுன்னு தெரியல. ஆனால் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து இப்படி ஏற்றுக்கல. ஆங்கிலேயர்கள் வந்து பெரிய அறிவாளிகள் அப்படின்னும் நாம முட்டாள்கள்னும் நினைக்கல. ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து அந்த மெக்காலே கல்வி திட்டம் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா பல்வேறு துறைகளிலும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் வந்து மிக முக்கிய நபர்களாக வந்தார்கள். இப்போ ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னார். ரவீந்திரநாத் தாகூர் வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கினார். அதே மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து ராமானுஜம் அவர்கள் வந்துட்டு கணிதத்துறையில் பெரிய ஆளாக வந்தார். இப்படி வந்துட்டு பல்வேறு அறிஞர்கள், உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் அப்போ இந்தியாவில் தோன்றினாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அப்போ வந்துட்டு ஒரு ஐரோப்பியர்கள் உள்ளே வர்றப்போ நம்ம அவங்க கூட ஒரு போட்டி மனப்பான்மையில் இருந்தோம். நீ என்னடா சொல்றது, நான் உன்னோட பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய இப்போ சிகாகோவுக்கு போயிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல நானா நீயா அப்படின்னு ஒன்று இருந்தோம். பின்னாடி இந்த ஐரோப்பிய கல்வி முறையில் நம்ம மண்டைய கல்வி, உங்களுக்கு நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் இது பண்ணோம், நாங்கள் தான் வந்துட்டு காலராக்கு வந்து மருந்து முதல்ல கொடுத்தோம். சரி, காலராவை யார் கொடுத்தா? அவங்க தானே கொடுத்தாங்க. அதை எழுதுறீங்களா நீங்கள் பாடத்திட்டத்தில்? இந்த ஆண்டு கொல்கத்தாவில் வந்த கப்பலில் இருந்து இந்தியாவுக்கு காலரா என்ற நோய் அறிமுகப்படுத்தப்பட்டது எழுதுறியா நீ? அப்போ காலரா மருந்து கொடுத்தன்னு மட்டும் ஏன் எழுதுற? புரியுது, எவ்வளோ அயோக்கியத்தனம். அப்போ அவங்க பார்வையிலிருந்து அவங்க சொன்னதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறதன் மூலமாக அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. புரியுது. உலகத்தின் பல்வேறு நாடுகள்லையும் கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னா, ஆளுமைகளை உருவாக்குறதுக்கு கல்வி திட்டம் இருக்கு. ஒரு மாணவர் இருக்காருன்னா, நல்ல கல்வின்னா மாணவர்களுக்கு கேள்வி கேட்கறத ஊக்குவிக்கிறாங்க. ஆமா, இங்க ஸ்லேவ்ஸ் ஆக்கிறதுக்கு தான். இங்கே வந்துட்டு கேள்வி கேட்காத, நம்பு, இதை அப்படியே நம்பு, இதற்கான பதில் இது மட்டுமே, இதை நீ இது வந்து வெள்ளைக்காரன் சொல்லிட்டு அதனால கேள்வி கேட்காத. புரியுதுங்களா? இது வந்து இந்த தலைவர் சொன்னாரு அப்படியே நம்பு. அதுக்கு எதுக்கு கல்வி முறை? மதத்துக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு? அவன் சொல்றது தானே நீயும் சொல்ற. அப்போ கடவுள்கள் மாறி இருக்கிறார்களே தவிர மத வழிபாடுங்கிறது இங்க மாறல. நீங்க வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு இங்க இருக்கிற கல்வி முறைங்கிறது இருக்கு. அதற்கு மாற்றாக நமக்குன்னு வந்துட்டு ஒரு நாகரிகம் இருந்தது, நமக்குன்னு ஒரு வரலாறு இருந்தது. அந்த வரலாறு தனித்தன்மையோட இருந்தது. இப்போ நம்ம வரலாறை வந்துட்டு அவங்க கூட ஒப்பிடாத. அவனுக்கு செம்பு காலம் வருதுன்னா எனக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், அங்கே வந்துட்டு கற்காலங்கிறது வந்துட்டு ஒரு 7 லட்சம் ஆண்டுக்கு மேலே யூரோப்பில் போகாதுன்றதுக்காக எனக்கு 15 லட்சம் வருஷம் கற்காலன்றது நீ குறைச்சி சொல்லக்கூடாது. அங்கே வந்துட்டு 1991 தான் அவனுக்கு வந்துட்டு கார்பன் நானோ தெரியும்னா எனக்கு கிமு 6ஆம் நூற்றாண்டுலேயே தெரியும்னா அதை மாற்றி சொல்லக்கூடாது. இப்படின்னு நம்ம பேசுகிறப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம யாருக்கு ஆதரவாக பேசுகிறோமோ
அந்த மக்களே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள்லாம் கொத்தடிமைங்க தான் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. பாரதியார் சொல்லுவார்ல, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படிம்பாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு பூட்டப்பட்ட சங்கிலிகள்லாம் நமக்கு ஆவரணங்களாக தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அதுக்கு பழக்கப்படுவதுன்னு ஒரு பெயருமே உண்டு இல்லை. அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக பழக்கப்பட்டு இருக்கிறோம்ல. இன்னொன்று, இப்போ சுதந்திரம் அப்படின்னாலே பொதுமக்களுக்கு வந்துட்டு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க பண்ண விஷயத்த சொல்லி நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் பல்வேறு நாடுகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பொற்கால ஆட்சி பண்ணாங்கன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் பாடத்திட்டத்தில் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ உங்களை போராடி விரட்டினவங்களாம் பைத்தியக்காரங்களா? புரியுது. இப்போ நீ பாடத்திட்டம் வச்சிருக்கன்றப்போ அவங்க ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்களை நீ எழுதணும்ல. கண்டிப்பாக. வங்க பஞ்சம்னா என்ன, எத்தனை லட்சம் பேர் செத்து வங்காள பஞ்சம் இப்போ வரைக்கும் போனாங்க, பஞ்சம் தான் வங்காள பஞ்சமே. ஆமாம், அதை பற்றிலாம் நம்ம எழுதணும்ல. நம்ம பாடப்புத்தகத்தில் இப்படிலாம் தவறு பண்ணாங்க, எத்தனை லட்சம் பேர் இறந்து போனாங்க, மக்கள் செத்துக்கிட்டு இருக்கப்போ எப்படி வந்து தானியங்கள் வந்துட்டு கப்பல் கப்பலாக ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படுதுன்னு நம்ம எழுதணும்ல. இன்னைக்கு வரைக்கும் நம்மளை மிதிச்ச வந்து ஒரு காலையே நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப ஒரு மானங்கெட்டத்தனம், அவ்வளோதான். அப்படி வந்துட்டு நமக்கு புகுத்தப்படக்கூடியதை நம்ம கல்வின்னு நம்புற வரைக்கும் நம்ம வந்துட்டு யாரை தொழுதுகிட்டு இருக்கோமோ அவங்களை நம்ம ஒருபோதும் வெல்ல போவதில்லை. இன்னைக்கு இந்தியர்கள் வந்துட்டு இவ்வளவு படித்தாலும் இவ்வளவு கல்வியறிவு அதிகமாக இருந்தாலும் கூட வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு வேலைக்காரங்களாகவே இருக்கிறதுக்கும், இதே சீனாக்காரங்க போனாங்கன்னா அவங்க வந்து சீக்கிரம் முதலாளிகள் ஆகிறதுக்கும் பெரிய காரணம் என்னென்னா, சீனா வந்துட்டு ஒரு போட்டி மனப்பான்மையை விதைக்குது. அவன் ஒரு ஏஐ உருவாக்குனா நான் ஒரு ஏஐ உருவாக்குவேன். ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட நடந்திருக்குல்ல, பண்ணியிருக்காங்க. எல்லா துறையிலையும் அவங்க பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு நாணயம் உருவாக்குனா இவங்க ஒரு நாணயம் உருவாக்குறாங்க. அவங்க வந்து ஒரு பொருளாதார முறையை கற்பிச்சாங்கன்னா இவங்க ஒரு பொருளாதார முறையை கற்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் போட்டியாக பண்ணுறாங்க. இந்த யூரோப்பியர்கள் சொல்கிறது வந்துட்டு இவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க வந்து மாற்றத்தை யோசிக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா, ஐரோப்பாவில் யார் சொல்லிட்டாலும் அது வேத வாக்கு. ஆமாம். அப்போ என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு அறிவு வளர்ச்சியே இல்லாத ஒரு கல்வியை நம்ம வச்சுருக்கோன்றப்போ அதனால் எந்த பயனும் இல்லை. அப்போ ஐரோப்பியர்கள் தான் கொடுத்தாங்கன்னா நமக்கு கொடுத்த இந்த தாழ்வு மனப்பான்மையை தவிர வேறு எதுவும் அவங்க பெருசாக கொடுக்கலன்னு தான் நான் பார்க்குறேன்.